ஹாய், இந்த வீடியோ கிளிக் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றிங்க. 2018 என்னோட லைஃப்லேயே ரொம்ப வர்ஸ்டான ஒரு இயருங்க. என் லைஃப்பில் நடந்த பல பர்சனல் ப்ராப்ளம்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாததுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்க யாருக்கிட்டையும் பேசாமல் கிளினிக்கல் டிப்ரெஷனோட பீக்குக்கு போய் சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிற அளவுக்கு என்னோட லைஃப்பை நானே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னைக்கு ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஒவ்வொரு நாளையும் ரொம்ப வைப்ரண்ட்டோட என்ஜாய் பண்ணுறத என்னாலேயே உணர முடியுது. இந்த ஒரு ஸ்பேஸுக்கு நான் வர்றதுக்கு நான் பல விஷயங்கள் பண்ணியிருக்கேங்க. அதில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி, அது குறிப்பிட்ட ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்து இந்த ஒரு சேஞ்சுக்கு பெரிய லெவலில் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் என்னங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப சிம்பிள். அந்த ஒரு ஃபேஸ்லேருந்து வெளியே வரணும்னு நான் நினச்சப்போ நான் பண்ணணும்னு நினச்ச விஷயம் தான் செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் ஆர் வாட் எவர். இதை நான் பண்ண ஆரம்பித்தப்போ நான் என்னை குரூம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஜிம் ஜாயின் பண்ணேன். நிறையா புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி நான் நிறையா புக்ஸ் படிக்கிறப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட புக்கில் எனக்கு ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட் ஆர் அந்த ஆத்தர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. ஆர் ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். அந்த ஒரு ஐடியாலஜி தான் இந்த ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்டுக்கு காரணம். அந்த ஐடியாலஜியை சிம்பிளாக சொல்லணும்னா லா ஆஃப் டிட்டாச்மெண்ட். லா ஆஃப் டிட்டாச்மெண்ட்னா என்ன? நம்ம லைஃப்பில் நிறைய ஈவெண்ட்ஸ் தினம் நடக்குங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட் தனிப்பட்ட முறையில் நமக்கு ஹாப்பினஸோ சேட்னஸோ எந்த ஒரு ஃபீலிங்கையும் கொடுக்காது. அந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம எப்படி பெர்சீவ் பண்ணுறோம், நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறோம், இல்லை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோன்றதை பொறுத்து தான் அது நமக்கு ஹாப்பினஸோ சேட்னஸோ ஏதோ ஒரு ஃபீலிங்கோ கொடுக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு டூர் போகிறீங்கன்னு வச்சுப்போமே, போகிற இடத்துல மழை பெஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு சோகமான விஷயம். ஆனால் அதே ஊரில் இருக்கிற ஒரு விவசாயிக்கு அது சந்தோஷமான விஷயம். இந்த ஒரு வீடியோவில் சுற்றி இருக்கிற மஞ்சள் சட்டையெல்லாம் சோகமாக இருக்குது, ஆனால் இவர் மட்டும் குதிச்சுக்கிட்டு இருக்காரு. காரணம், அந்த ஒரு ஈவெண்ட்டில் நடந்த அவுட்கம் அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை, இந்த ப்ளூ சட்டை எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் தினம் நிறையா ஈவெண்ட்ஸ் நடக்குங்க. அந்த ஈவெண்ட் மேலே நாம் வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் நமக்கு ஹாப்பினஸையும் டிசப்பாயின்மெண்ட்டையும் கொடுக்குது. இதில் இப்போ கிளியர் ஆகிட்டோம்ல. ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் மேலே எந்த ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பெக்டேஷனும் நம்ம வைக்காமல் லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் இப்படிங்கிற மோடில் இருந்தால் என்ன ஆகும், அதை தாங்க நான் பண்ணேன். நான் அந்த 2018 ஃபேஸ்க்கு அப்புறமா கோவிட், லாக்டவுன், ஜாப் சேஞ்ச் பண்ண, மேரேஜ் ஆச்சு, இப்படி நிறையா ஈவெண்ட்ஸ் அடுத்தடுத்து என் லைஃப்பில் நடந்ததுங்க. இந்த எல்லா ஈவெண்ட்ஸும் இப்படி இருக்கணும், இப்படி நடக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் நான் வைக்கல. அதுக்காக என்னமோ நடந்துட்டு போகுது போ அப்படின்னு இருக்கிறது இல்லை. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு மோடில் நான் இருக்க ஆரம்பித்தேன். அதோட ரிசல்ட் இந்த எல்லா விஷயங்களுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் லைஃப்பில் கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு கோர் ஐடியா. நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா, வேலைக்கு போகிற இடத்துல என்னோட மேனேஜர் என்கிட்ட நல்லா பேசணும், என்னோட கொலீக்ஸ் என்கிட்ட நல்லா நடந்துக்கணும், என்னோட ஆஃபீஸ் இப்படிலாம் இருக்கணும், என்னோட கேன்டீன் இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு புது ஆஃபீஸ்க்கு போகிறோம், என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே. ஒரு மேட்ச் நடக்குது, என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே. நமக்கு மேரேஜ் ஆக போகுதா, ஓகே நம்ம மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஒரு புது வீட்டுக்கு போகிறோமா, பார்ப்போம் அந்த வீடு எப்படி இருக்குன்னு. இப்படி உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸ் மேலேயும் நீங்கள் ஒரு எமோஷனை வைக்காமல் அதுலேருந்து டிட்டாச் ஆகி வந்து என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கல்டிவேட் ஆகிறப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டீல் மைண்ட் செட்டை உங்களுக்கு கொடுக்குங்க. இது உங்கள் லைஃபே மாற்றுற அளவுக்கு ஒரு கேம் சேஞ்சிங்கான விஷயம். இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறப்போ கூட இந்த வீடியோவில் நம்ம ஒரு செம மேட்டர் சொல்லியிருக்கோம். இது பயங்கர வைரலாக போகுது. இப்படிலாம் எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நான் என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலிமா ஒரு 4 பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வீடியோட ரிசல்ட், லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ்.